இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் இது அப்படின்னு எம்ஜிஆர் காலத்து பாட்டு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல நான் பார்த்துருக்கிறேன் அந்த பாட்டெல்லாம். பாட்டாவே அது சொல்லுவாங்க. கடைசியில் அதற்கான பதில் என்ன வரும்னா, நய வஞ்சகர்களோட நாக்கு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, விடுகதை மாதிரி. இந்த படத்துலயும் ஒரு வித்தியாசமா நாம இதுவரை கேள்விப்படாத ஒரு ஆயுதத்தை பத்தி பேசுறாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அது வரும். கடைசி வரை பொறுமையா இருந்து பாருங்க. அப்புறம் அமானுஷ்யத்துக்கு பஞ்சம் இல்ல. பொதுவா ஒரு ஹாலிவுட் படத்துல நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அத்தனை விஷயங்களும் கொட்டி கிடக்கிற ஒரு அருமையான படம் த லாஸ்ட் ஹவுஸ்னு இப்போ வந்த படம் தான். மிஸ் பண்ண கூடாத படம்னு சொல்லுவேன். அவ்வளவு நல்லா இருக்கு, நம்பி பார்க்கலாம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா மீன் பிடிக்கிறத காட்டுறாங்க. சரசரன்னு எடுக்கிறாரு. ஒரு சின்ன மீன் மாட்டி இருக்கும். ஆனா இந்த தம்மா துண்டு மீனை அவர் பிடிச்சு சாப்பிடறதுல விருப்பம் இல்ல. நீ ரொம்ப சின்ன மீனா இருக்க, மறுபடியும் கடலுக்கே போன்னு இறக்கப்பட்டு விட்டுறாரு. வீட்டுக்கு வெறுங்கையை வீசிட்டு தான் கிளம்புறாரு. கார்ல கிளம்பி இங்க வீட்டுக்கு வராருங்க. ஒரு அம்மா அப்பதான் ஜாகிங் போயிட்டு வரேன்னு பக்கத்து வீட்டுக்கார அம்மா ஜாகிங் போகுது. அங்க எங்கிட்டு இருக்கிற நிறைய பேர் திடீர்னு வானம் ஒரு மாதிரி கருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒரு மாதிரி மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்மளும் வேக வேகமா ஏதோ பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்ததும் நம்பர் போட்டு லாக் பண்றாப்ல. அவர் உள்ள போன பிறகு பாருங்க, விழுந்த அந்த மலைத்துளி அந்த லாக்குக்குள்ள போய் ஏதோ பண்றத கவனிக்கலாம். நிறைய இஎம்ஐ வேற கட்ட வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க இருந்தெல்லாம் நிறைய ஓலை வந்திருக்கு. இஎம்ஐ கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்ட்டு. இவங்க பாசமா ஆசையா ஒரு நாய் வளர்க்குறாங்க. என்ன யாரையுமே காணோம் அப்படின்னு விசாரிக்கிறார். மேல போய் பார்த்தா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ லேட் ஆயிடுச்சு, உசுப்பி இருக்கலாம்லங்கிறாங்க அவங்க. அப்புறம் பிள்ளைங்களும் ஓடியாந்து அம்மா அப்பான்னு குடும்பமே ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கிறத கவனிக்கலாம். இவங்களோட வீட்டுல நிறைய இடத்துல விரிசல் விழுந்திருக்குது. அதெல்லாம் சரி பண்ணணும்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் போல. அந்த ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா சகதி மாதிரி கீழே இருக்கிற மண்ணுக்குள்ள புதஞ்சுக்கிட்டு இருக்குதான். இந்த வீட்டோட மேல புகை வெளியில போறதுக்கு ஒரு செட்டப் இருக்கும்ல, அங்க இருக்கிற காங்கிரீட்டுக்கு தான் கம்பிக தான் இந்த வீட்டையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்குதுங்களாம். இதை பத்திலாம் அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்காங்க. அவங்க பத்தி புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி ஓகே, எல்லாத்தையும் மறந்து வெளியில போலாமே நினைக்கிறாங்க. பிள்ளைங்க வெளியில போறதுக்கு முயற்சி பண்ணுதுங்க. கதவு திறக்க மாட்டேங்குது. நீதான் அதோ பண்ணிட்டேன்னு பிள்ளைங்க 2 பேரும் சண்டை போடுதுங்க. அடுத்து அப்பா போய் திறக்க முயற்சி பண்றாரு, திறக்க மாட்டேங்குது. அப்புறம் அம்மா வந்து திறக்க முயற்சி பண்றாங்க, திறக்க மாட்டேங்குது. இவர் கார் பார்க்கிங் பக்கம் போய் திறக்க முயற்சி பண்றாரு, திறக்க மாட்டேங்குது. கொல்லப்புறத்துட்டு வர பையன் திறக்க முயற்சி பண்றான், திறக்க மாட்டேங்குது. ஜன்னல அம்மா திறக்க முயற்சி பண்றாங்க, திறக்க மாட்டேங்குது. எந்த ஒரு கதவுமே திறக்க மாட்டேங்குது. ஒன்னும் பிடிபடல. அப்பா டென்ஷன் ஆறாரு. வீடே ஒரு மாதிரி கலவர பூமி ஆகுது. இவரு வேக வேகமா போய் கதவை உடைக்க முயற்சி பண்ற. பார்த்தா பொத்துன்னு இவர் தான் கீழே விழுகிறாரே ஒழிய கதவு உடையல. அவ்வளவு தூரம் ஒடியாந்து எத்தியும் ஒன்னாகல. அப்புறம் ஒரு கம்பி எடுத்து கண்ணாடி எல்லாம் நொறுக்க பாக்குறாரு. கண்ணாடி நொறுங்கும். ஆனா அடுத்த செகண்ட் வெளியில இருக்கிற அந்த மலைத்துளி பச மாதிரி அதை இறுக்கி பிடிச்சுக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்த கண்ணாடியை உடைக்கிறார், ஒண்ணு வேலைக்கால. அடுத்த கண்ணாடியை உடைக்க போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர் லைட் அடிச்சு நாங்களும் உள்ள மாட்டிட்டு தான் இருக்கிறோம்னு சொன்ன பிறகுதான் இவங்க ஒரு வீடு மட்டும் இல்ல, அந்த ஏரியால இருக்கிற எல்லா வீடுகளும் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஆட்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அங்க ஜாகிங் போயிட்டு வந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மா இங்க வருதுங்க. ஹலோ ஹலோ ஹலோன்னு இவங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மா அதெல்லாம் கவனிக்காம வீட்டுக்குள்ள போகுது. அவங்களாலையும் வீட்டுக்குள்ள போக முடியல. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியில வர முடியல. சரி நான் போலீஸை கூட்டு வரேன்னு அந்த அம்மா வேகமா ஓடுறத கவனிக்கலாம். சரி அப்போ உதவி வந்துரும், இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும்னு நம்ம ஆட்கள் நம்புறாங்க. அங்க ஒரு வயசான தம்பதிகள் இருக்கிறத கவனிக்கலாம். ஒரு தாத்தா பாட்டி. அங்க இருந்து சைகிலேயே இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் பிடிபடலங்கிறாப்ல. இவரோட கார் பார்க்கிங் ஏரியால பழைய கார் ஒண்ணு நிக்கும். நம்மால ஆளினால் மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, மீன் பிடிக்கிறது, மிருகங்களை வேட்டையாடுறது, அப்புறம் சின்ன சின்னதா ரோபோட்டிக் ஒர்க் பண்றது, இது எல்லாமே நம்ம பயிலுக்கு கத்துப்படி. திறக்க முயற்சி பண்ணி ஓடு வேலைக்காகாம வீட்டுல சாண்ட்விச்சை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு அப்பா அம்மா 2 பேருக்குமே பிடிபடல. இங்க பெருசா பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு கூடயும் நம்ம ஹீரோவுக்கு பழக்கம் இல்ல. நிறைய பேரோட பேர் கூட தெரியாது. அங்க ஒரு வீட்டுல ஒரு பெரிய போட்டு நிக்கிறத கவனிக்கலாம். அடிக்கடி போட்டிங் எல்லாம் போக மாட்டாப்ல, ஆனா போட் வச்சிருக்காரு. இதெல்லாம் காட்டி பேசிட்டு இருக்காங்க. விடாது மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் அந்த பெரியவர் அங்க இருந்து ஏதோ எழுதி காட்டுறாரு. இதெல்லாம் பண்றது யாரு? கவர்மெண்டா இருக்குமா, ஏலியனா இருக்குமா? இப்படி அவங்களுக்குள்ள பல கேள்விகள். யாரு பண்றாங்கன்னு யாருக்கும் ஒண்ணு பிடிபடல. அப்புறம் நம்மால ஒன்னு எழுதி காட்டுவார். நம்ம சிட்டிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனையான்னு, ஏன் உலகத்துக்கே இந்த பிரச்சனை இருக்க கூடாதான்னு தாத்தா அங்க எழுதி காட்டுறாரு. எங்க வீட்டுல ஒரு மீன் தொட்டியில மீன் வளர்த்துட்டு இருக்காங்க. இருக்கிறத நிறைய ஆக்சுவலா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு முத நாள் ராத்திரி தானே, அதனால சாப்பாடை பத்தி யோசிக்காம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு அப்பா அம்மாவும் முயற்சி பண்றாங்க. ஒரு வழியா தூங்க வச்சாச்சு. எல்லாம் நாளைக்கு எந்திரிச்சா சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராத்திரி எல்லா வீட்டையும் கவனிக்கிறார். எந்த வீட்டுல இருந்து யாரும் வெளியில வரல. எல்லாரும் ஜன்னல் பக்கத்திலேயே நின்று அடுத்தடுத்த வீட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு அந்த லாக்கை செக் பண்ணி பாக்குறாரு. நல்ல லைட் அடிச்சு பாக்குறாரு. சாவி போடுற அந்த துவாரத்துல கூட தண்ணி அடைச்சு அந்த பக்கம் போக முடியாத மாதிரி அந்த தண்ணி அணகட்டிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அவருக்கே ஒன்னும் பிடிபடல. அப்புறம் சுவரை உடைச்சு அந்த பக்கத்துல போக முடியுமான்னு பாக்குறாரு. அதுவும் முடியல. அப்புறம் தரைய கூட தோண்டி பார்த்திருக்கிறாரு. அதுவும் சாத்தியப்படல. அந்த மழை தண்ணி ஒரு வேலி மாதிரி வீடு முழுக்க போட்டிருக்குது போல. ஆனா காத்து மட்டும் உள்ள வருது. வேற எதையும் உள்ள விட அலோவ் பண்ண மாட்டேங்குது. தண்ணியும் உள்ள வரும். காத்து தண்ணியை தவிர வேற எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். இது யாராவது மனிதர்கள் பண்ணிருப்பாங்களா, ஏலியனா, எதுன்னு ஒண்ணுமே புலப்படாம அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ். வீட்டுல வேற அங்கங்க கிராக் விழுகிறத கவனிக்கலாம். அந்த விரிசல் எல்லாம் இப்ப பெருசாகிட்டு இருக்குது. குறிப்பா அந்த சிம்னி இருக்கிற ஏரியா, புகை வெளியில போகும்ல, அந்த ஏரியா பக்கம் தான் கிராக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குதுங்க. காலையில விடிஞ்சதும் நம்ம ஆட்கள் எந்திரிச்சதும் கதவை திறக்கிறதுக்காக ஆர்வமா ஓடியாராங்க. புருஷனும் பொண்டாட்டியும். திறந்து பார்த்தா திறக்கல. நாங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம், திறக்க மாட்டேங்குதுன்னு இந்த பக்கத்துல
பொண்ணு கத்துவா. இப்ப வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறாங்க, கொரோனா பீரியட் மாதிரி. பழைய பொருட்கள், பழைய சிடி, டிவிடி இதையெல்லாம் எடுத்து பிள்ளைங்களுக்காக கொடுக்குறாரு. ஃப்ரிட்ஜை திறந்தா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா நிறைய ஐட்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நாம அளவா சாப்பிடணும். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப நாளைக்கு இருக்குமான்னு நமக்கு தெரியாது. தண்ணியும் பிடிச்சு வைக்கணும்னு இருக்கிற எல்லா பாத்திரங்கள்லயும் தண்ணியை பிடிச்சு வைக்கிறாங்க. சேஃப்டிக்காக தண்ணி சாப்பாடை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. சில பல நாட்களை இவங்களால இதன் மூலமா சமாளிக்க முடியும். ரொம்ப கான்பிடண்டா பிள்ளைங்க முன்னாடியே நடந்துக்கிறாங்க. இவங்க வளர்க்குற அந்த நாய்க்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருக்குது போல. இதயத்துல ஏதோ பிரச்சனையா, மாத்திரை மருந்துலாம் கொஞ்சம் இருக்குது. எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் தான் தெரியல. பிள்ளைகளை முடிஞ்சளவு அப்பா எங்கேஜ்மெண்டா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. படிச்சு போர் அடிக்குன்னு சொல்லும்போது சரி என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு மீனை எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன்னு கட் பண்ணி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆனா மீன் அங்க இல்ல. அந்த பொண்ணோட மீன் மாதிரி பொம்மைங்க தான் இருக்கும். அதை வாங்கி கழுத்துல கரெக்டா அந்த இடத்துல அறுத்து குடல் குந்தாணி எல்லாத்தையும் அள்ளி போட்டு முள்ள விட்டு இப்படி கட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் அம்மா பார்த்துட்டு இந்நேரத்துல இதெல்லாம் தேவையா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஜாலியா இருக்குன்னு குழந்தைங்க சொன்னதுனால சரி சேஃபா இருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்புறம் பெரியவர் கூட மறுபடியும் போர்டுல எழுதி கம்யூனிகேட் பண்றாப்ல. இது எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். உங்க பக்கத்து வீடு கிட்ட இந்த மாதிரி ஜன்னல்ல காட்டுங்க, அடுத்தடுத்த வீடுகள் கிட்ட விசாரிக்க சொல்லுங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு. பெரியவரும் சரின்னு ஒத்துக்கிறார். ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பாட்டுக்கு லைட்டா தட்டுப்பாடு வர ஆரம்பிக்கும். இந்த அம்மா ரொம்பவே புத்திசாலின்னு சொல்லலாம். சிக்கனமாவும் இருக்கிறவங்க. பாருங்களேன், தக்காளியை கட் பண்ணிட்டு அந்த சாரை கழுவி விடாம அதை கூட அழகா ஒரு டிஷ்யூ பேப்பர்ல அந்த விதைய பிடிச்சு வைக்கிறாங்க. நாளை பின்ன இந்த விதையில இருந்து நாம தக்காளி செஞ்சுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ரொம்ப நாள் அடப்பட்டு கிடந்தாலும் நாம தயாரா இருக்கணும்னு தயாரா இருக்கிறாங்க. பெரிய விஷயம் இல்ல. அந்த பக்கம் பெரியவர் உங்ககிட்ட சாப்பாடு இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறார். ஏதோ இப்போ வரைக்கும் இருக்கு, உங்ககிட்டன்னு கேட்டா அவர்கிட்ட இல்ல போல. அப்புறம் இது எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னு கேட்டார்ல, சுத்து வட்டாரம் ஃபுல்லா பரவி இருக்கிறதா சொல்றாப்ல. மனவர்த்தம் தான். நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ 2 வாரம் ஆயிப்போச்சுங்க. அந்த பொண்ணு நிறைய ஜன்னல் பக்கம் பார்த்து வரைகிறா. மழை பெய்யறாப்ல வரைகிறா. அந்த மழை கோவமா இருக்கிறாப்ல வரைகிறா. மலைகள்ல சில பேர் நிக்கிறாப்லையும் வரைகிறா. வெளியில யாரோ நிக்கிறாங்க, பாக்குறதுக்கு நல்லவங்க மாதிரி தெரியுதுன்னு இந்த பொண்ணு சொல்லும். ஆனா அண்ணங்காரன் நம்ப மாட்டான். சும்மா உளராத அப்படிங்கிறான். அவங்களுக்குள்ள சண்டை வரும். அப்பா உடனே அவங்களை அமைதிப்படுத்தி அவங்களோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கிறார். பழைய சிடிகளை போட்டு விட்டு படத்தை போட்டு விட்டு பசங்களை இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்டா வச்சிட்டு இருக்கிறார். நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கும்ல, வீட்டுக்கு பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனைன்னு எல்லாத்தையும் எரிச்சு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் நாட்கள் போய்கிட்டே இருக்குது. கதவு திறந்த பாடு இல்ல. கிறிஸ்துமஸும் வந்துருச்சு. ஏற்கனவே இவங்க கிறிஸ்துமஸுக்காக இந்த லைட்டு ஈட்டு நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் மாட்டி சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல அந்த பாட்டிமா கூட அங்கங்க இருக்கிற நேர்பை ஆட்களும் இதே மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 1 மாசம் ஆயிப்போச்சு. அந்த பொண்ணு இன்னும் டிராயிங் வரைஞ்சிட்டு தான் இருக்குது. அதோ அவ வந்துட்டா அப்படிங்குது அந்த பொண்ணு. யாரு அப்படின்னு கேட்டா ரெயின் வாக்கரா. மலையில நடக்கிறவங்க, மலையில திரியறவங்கன்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்படிலாம் யாரும் இல்லைன்னு மறுபடியும் இவன் சண்டைக்கு போவான்னு பார்த்தா இந்த தடவை பார்த்தா யாரோ நிக்கிறாப்ல நல்லா தெரிஞ்சதுங்க. ஒரு நடி அவனே ஷாக்காவான். ஆனா அடுத்த நடி பார்த்தா அங்க யாரும் இல்ல. மேபி ஏதாவது விலங்கா இருக்கும் அப்படிங்கிறான் அந்த பையன். எனக்கு தெரியாது அப்படிங்கிறாப்ல அந்த பொண்ணு விட்டுருது. ஆனா டிராயிங் மட்டும் வரைஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. இப்ப வீட்டுல சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு. வெறும் இலை கேரட்டை தான் சாப்பிடணும். சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணும். எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணும்னு அடம்பிடிக்குது பாருங்க. சாப்பாடு வேணா உங்க சாப்பாடை சேர்த்து நானும் சாப்பிட்டுப்பேன் அப்படின்லாம் நம்ம ஆளு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் ஏதோ குக்கி கொஞ்சம் இருக்கும், அதை கொடுத்து அன்னைக்கு டேட்டுக்கு குழந்தைகளை சமாதானப்படுத்துறாங்க. ஆனாலும் நிலைமை மோசமானா என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிறாங்க. கரண்டும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னு தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பவர் சப்ளையும் கட் ஆகும். ஆனா அதையெல்லாம் தாண்டி இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. பிள்ளைகளை படுக்க போட்டுட்டு இவங்க படம் பார்த்துட்டு நிலா வெளிச்சத்துல ஒரு நல்ல தூக்கத்தையும் போடுறாங்க. அப்பதான் வெளியில விலங்குகள் எல்லாம் இப்போ சிட்டி பக்கம் நடமாடுறத கவனிக்கிறாங்க. அப்புறம் சேஃப்டிக்குன்னு இவர் ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சிருப்பாரு போல. ஸ்டார்டிங்லயே வரும், நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த துப்பாக்கியை கூட பொண்டாட்டிகிட்ட காட்டும் போது இதெல்லாம் தேவையா அப்படின்னு திட்டுவாங்க. அப்புறம் சரி வாங்கினது வாங்கிட்டேன், இந்த இக்கட்டான சூழ்நிலையில எப்படி பயன்படுத்துறதுங்கிறத சொல்லி கொடுன்னு கேட்டு அதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்சதை வீட்டுக்குள்ளேயே வச்சு அப்பாக்கு அம்மாக்கெல்லாம் மாத்தி மாத்தி கிஃப்ட் பண்ணிப்பாங்க போல தெரியுதுங்க. அம்மா கொஞ்சம் மன வருத்தம். பிள்ளைகளை எப்படி காப்பாத்த போறோம் அப்படின்னு தெரியாம பிள்ளைகள் முன்னாடி அழுக கூடாதுன்னு ஜன்னல் பக்கமே நின்று அழுதுட்டு இருக்காங்க. நாள் போயிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறாங்க. அந்த குழந்தை ராத்திரி இடி மழையா இருந்தப்போ தூக்கம் இல்லாம இந்த பக்கத்துல வருங்க. அப்போ ஜன்னல் பக்கம் யாரோ வராப்ல தெரிய ஸ்கிரீனை விளக்கும். பார்த்தா வெளியில அந்த ஜாக்கிங் போன அந்த அம்மா கையில கத்தியோட ஜன்னலை வந்து உடைக்க வருது. காப்பாத்துங்க கதவை திறங்கன்னு வருது. குழந்தை பார்த்து அலறி போயிடும். அப்புறம் சத்தம் கேட்டு அப்பாவும் ஓடியாரார். எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்றும் பிடிபடல. உள்ள மாட்டிக்கிட்டு இருக்க இவங்க வெளியில போகணும்னு ஆசைப்படுறாங்க. வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா உள்ள வரணும்னு ஆசைப்படுது. அப்போ இவங்களை விட வெளியில அவங்களுக்கு பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்குது போல தெரியுதுங்க. உதவிக்கு இங்க யாரும் வரல, எல்லா இடத்துலயும் இதான் பிரச்சனை அப்படின்னு அந்த பக்கத்துல அந்த அம்மா கத்திட்டு இருக்கு. எனக்கு உதவி பண்ணுங்க, கதவை திறங்கன்னு கத்துது. அந்த அம்மா மூஞ்சியே எப்படி மாறி போயிடுச்சுன்னு பாருங்க. இவ்வளவு அழகா இருந்த அம்மா எப்படி மாறி போயிட்டான்னு பாருங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு அந்த மலைக்குள்ள இருந்து அந்த அம்மாவை அப்படியே விசுக்குன்னு தூக்கிட்டு கிளம்பிடுச்சு. இழுத்துட்டு போறத கவனிக்கலாம். லைட்டா அறகுறையா தான் அந்த ரூபத்தை காட்டுறாங்க நமக்கு. அதோட கர்ஜனை படு பயங்கரமா இருக்கும் போல. ஏதோ பயங்கர வெளிச்சம் அடிக்கும். அடுத்த நொடி பார்த்தா யாரும் அங்க வெளியில இல்ல. எதுக்குடா வம்பனி இவங்க மறுபடியும் திரைய போட்டு சாத்திடுறாங்க. உடனே ஃபேமிலி மீட்டிங்னு எல்லாரையும் உட்கார வச்சு கொஞ்சம் அமைதிப்படுத்துறாரு. அந்த பொண்ணு நிறைய வரைஞ்சு வச்சிருக்கா. சாரிம்மா, நீ சொல்லும் போது நாங்க அதெல்லாம் நம்பல. ஸ்டார்டிங்ல இருந்து நீ பாத்துட்டு இருக்கிற இவங்களன்னு கேட்க ஆமாங்குது அந்த குழந்தை. அது மட்டும் இல்லாம
இப்படி வெளியில நடக்கிற ரெயின் வாக்கர்ஸ், மலையில நடக்கிற இந்த ஜந்துக்கள்ல 1-2 கொஞ்சம் நல்ல ஜந்துக்கள் மாதிரி தெரியுது. இன்னைக்கு வந்து இழுத்துட்டு போனாப்ல இல்ல, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த எல்லா ஜந்துக்களுமே கொஞ்சம் நல்ல ஜந்துக்கள் தான் அப்படின்னு அந்த குழந்தை எடுத்து சொல்லிட்டு இருக்குதுங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஆபத்தானது, இனிமே அதெல்லாம் பார்க்க வேண்டாம், அதை என்கரேஜ் பண்ண வேண்டாம், எப்பவுமே மழை பெஞ்சா ஸ்கிரீனை போட்டு நம்ம மூடிதான் இருக்கணும்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு குழந்தைங்க வேற பயந்து போயிட்டதுனால அப்பா அம்மா கூடயே படுத்துக்கிறதா சொல்லி 4 பேரும் ஒன்னா தான் படுத்துருக்காங்க. காலையில எந்திரிச்சிங்க வந்ததும் அப்பா எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காரு, பிள்ளைங்களை நல்லா ட்ரைனிங் பண்ண சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிள்ளைங்களும் அருமையா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுலயே அந்த பொண்ணு சூப்பரா ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அந்த சிம்னி இருக்கிற ஏரியா பக்கம் பெரிய விழுசல் விழுந்து சிம்னியோட மேல் பக்கத்துல இருக்கிற ஒரு கிரில்லே உடஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க. சோ மேல போறதுக்கு இப்போ ஒரு கேப் கிடைக்குது. ஆனா அந்த புகை போற அந்த கேப் வழியா மேல போறதுக்கு அந்த ஓட்டை போதுமான அளவு பெருசா இல்ல. மேல இருக்கிற கில்ல பாருங்க, தம்மா துண்டா இருக்குது. சோ அது வழியா வெளியில போறதுக்கு என்னால மட்டும் தான் முடியும். நான் தான் வேற வெயிட் கம்மியா இருக்கேன். வெயிட் அதிகமா இருக்கிற ஆட்களை மேல ஏத்துனீங்கன்னா மொத்தம் இடிஞ்சு விழுந்துரும். அதனால என்ன மேல அனுப்பிச்சு விடுங்கன்னு அந்த குழந்தை சொல்லுது. அம்மாக்கு பயம், எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிட்டதுனால அந்த குழந்தைய மேல அனுப்பிச்சு விடுறாங்க. மேல இருக்கிற கிரில்ல துணியை போட்டு அப்படியே புடிச்சு இழுக்க இவ சர்ன்னு மேல போவா. கிணத்துல எப்படி தண்ணியை வாருவாங்க அந்த மாதிரி ஓரளவு மேலேயே போயிட்டாங்க. கையை வெளியில விட்டு பார்த்தா காத்து நல்லா அடிக்குது. ஆனா விரிசல் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. பார்த்து கவனங்கிறாங்க அம்மா. எனக்கு நல்லா காத்தடிக்குது, கை வெளியில போயிடுச்சு, என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்குதுங்க. சோ வெளியில இந்த ஓட்ட வழியா எதையாவது வெளியில எடுத்துட்டு போக முடியும், கொண்டு வர முடியுங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. உடனே குழந்தைய கீழே இறக்கலாம்னு சொல்லி கீழே இறக்கிட்டு வந்துட்டாங்க. குழந்தைக்கு சந்தோஷம். இப்போ அந்த நாய்க்கு மாத்திரை மருந்தெல்லாம் காலியா போச்சு. சோ நோய்வாய்ப்பட்டு போய் இப்ப சாகர தருவாயில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. குடும்பமே பார்த்து வருத்தப்படுதுங்க. குழந்தையெல்லாம் கூட்டிட்டு அந்த பக்கத்துல போ, என்ன சத்தம் கேட்டாலும் இந்த பக்கம் வராத அப்படின்னு அப்பா சொல்றதை வச்சு அம்மா புரிஞ்சுக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு. அவங்கள அந்த பக்கம் சவுண்டா பாட்டு வைக்க சொல்லிட்டு படத்தை வைக்க சொல்லிட்டு காதை வேற பொத்திக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு இல்லையா, அதை வச்சு அந்த நாயை சுட்டு கருணை கொலை பண்றாரு. அப்புறம் அதை அழகா வெட்டி எடுத்து கறியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எல்லாம் முடிஞ்ச பிறகு கத்திய கழுவிட்டு இருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் எரிச்சிடலாம் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லும். இல்ல எதுக்கு நம்ம ஃப்ரீசர்ல வச்சுப்போம், தேவைப்பட்டா அப்படின்னு இழுக்கிறார். இல்ல தேவைப்பட்டாலும் அந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்ம செல்ல பிராணி மாதிரி நம்ம புள்ள மாதிரி வளர்த்தது, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுதுங்க. வேற வழி இல்லைன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு அப்பா. ஏன்னா எதுவும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறாப்ல. வெளியில பார்த்தா ஒரு நாயோ நரியோ சுத்திக்கிட்டே தெரியுது. அப்போ இவருக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க எடுத்தாங்கல்ல அந்த செல்ல பிராணியோட கறி, அதை எடுத்து அந்த சிம்னி வழியா அழகா ஒரு துணியில கட்டி வெளியில அந்த பக்கத்துல அழகா தூக்கி எறியற பாருங்க. இவர் ரிமோட் ஒர்க்லாம் அருமையா செய்யறவர், அதனால இதெல்லாம் அவருக்கு அசால்ட்டா ஆத்துபடியா வருது. அதான் அந்த பக்கத்துல தூக்கி போடுறாரு. அதுவும் மோப்ப முடிச்சு பக்கத்திலேயே வந்துருச்சு. சாப்பிடுதான்னு பாக்குறாப்ல. கமான் சாப்பிடு சாப்பிடுன்னு இருக்கிறாப்ல. அதுக்குள்ள இடி இடிக்குது, மழை பெய்ய ஆரம்பிக்குது, நரியும் ஓடி போச்சு. சூரிய வெளிச்சத்துக்காக ஜன்னலுக்கு பக்கத்துல எல்லாம் செடி கொடி எல்லாம் அங்க வைக்கிறது வழக்கம். ஏன்னா அந்த வெளிச்சம் இருந்தாதான் செடி கொடி எல்லாம் வளரும். இவங்களே வீட்டுக்குள்ளேயே விவசாயம் பண்றாப்ல. தரையை தோண்டி தக்காளி செடி, மக்காச்சோளம் அது இதெல்லாம் வச்சு வச்சிருப்பாங்க. அதனால அந்த வெளிச்சத்துக்காக அடிக்கடி திறந்து வைக்கிறது உண்டு. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது தரை எல்லாத்தையும் சேஃப்டிக்காக முடிப்பாங்க. அப்படித்தான் அங்க மூடிட்டு இருக்காங்க. குழந்தையும் எல்லாத்தையும் மூடிடுச்சு. ஆனா ஏதோ பூந்தொட்டியை மட்டும் விட்டுருச்சான். என் பூந்தொட்டின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு ஓடுதுங்க. பார்த்தா வெளியில அந்த ஜந்துவோட பல கைகள் தெரியுது. தாடியெல்லாம் ஒரு மாதிரி புழு மாதிரி முண்டுது. ராட்சச சைஸ்ல பெருசாவும் இருக்கிறாப்ல தெரியுது. குழந்தை பயந்துகிட்டு அப்படியே உட்காந்துருக்கும். அசையாதங்கிறாரு அப்பா. அது அந்த பக்கத்துல போன பிறகுதான் குழந்தைய இந்த பக்கத்துல வந்து அணைச்சுக்கிறாங்க. நைட் இப்ப சாப்பிடறதுக்கு உருப்படியா எதுவுமே இல்ல. இதெல்லாம் என்ன சாப்பிட முடியாது, எனக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னு அடம்பிடிக்குது. இல்ல எதுவும் இல்ல, இதைத்தான் சாப்பிடுங்கிறாங்க அம்மா. முடியாது, நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்க போறேன்னு ஃப்ரிட்ஜ் பக்கம் ஓடியாரும் போது அம்மா தடுக்கிறாங்க. வேணாங்கிறாங்க. இல்ல திறந்தே ஆகணும், பார்த்தே ஆகணுங்குது புள்ள. சரி பாத்துக்க அப்படின்னு அப்பா சொன்ன பிறகு ஓபன் பண்ண அலோவ் பண்றாங்க. பையனும் ஓடி வந்து பாக்குறான். பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா காலியா கிடக்கு, கிச்சன் ஃபுல்லா காலியா கிடக்கு, கபோர்டு ஃபுல்லா காலியா கிடக்கு. சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லங்க. இதுதான் நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சதும் பிள்ளைகள் எல்லாம் பதறதுங்க. இங்க நம்ம எல்லாம் சாக போறோம்னு அந்த அம்மா அழுதுட்டு இருக்குது. இல்ல நம்ம வாழத்தான் போறோம், நான் இருக்கிற வரைக்கும் உங்களை சாப்பிட மாட்டேன், சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு எல்லாரையும் அணைச்சுக்கிறார். அடுத்த நாள் பாருங்க பரபரப்பா மனுஷன் வேலை செய்யறார். அந்த சிம்னி கேப் வழியா டிராப்ப வெளிப்பக்கம் கொண்டு போறதுக்கு ரெடி பண்றார். கிடைக்கிற சின்ன சின்ன பொம்மைகள் உட்பட எல்லாத்தையும் வச்சு டிராப்ப ரெடி பண்ணி வெளியில போடுறார். ஒரு குள்ளநரி ஒண்ணு வரும். மாட்டுதான்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அது வருது, அந்த கறியை மட்டும் அழகா கவ்விட்டு போகுது. அது கவ்வி போன பிறகுதான் டிராப் வேலை செய்து பாருங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. மறுபடியும் இழுத்து மறுபடியும் ட்ரை பண்ணி செட் பண்ணி இப்ப வெளியில போடுறாரு. இந்த தடவை அந்த குள்ளநரி வருது. இந்த தடவையாவது கரெக்டா அந்த டிராப் செட் ஆகுமான்னு தெரியல. கரெக்டா வரும்போது எஸ் செட் ஆயிடுச்சுங்க. உடனே விறுவிறுன்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. கூரை வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஆனா அந்த துணி அந்து போயிடுச்சு. டிராப் கீழே விழுந்து குள்ளநரி எஸ்கேப் ஆகி ஓடி போச்சு. இனிமே துணியை நம்மனா கணக்காகாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வயரை வச்சா கயிறை வச்சு ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அடுத்து சாப்பாட்டு பஞ்சம். சாப்பிடறதுக்கு ஏதோ அந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இல்ல வேண்டாம் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறார் அவர். இல்ல நீ ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு, தயவு செய்து சாப்பிடு அப்படின்னு அம்மா சாப்பிட வைக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கேரட்டை மட்டும் சாப்பிடாம அவருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த கேரட்டை ஏன் நம்ம டிராப்பா செட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறார். வீட்டுல இருக்கிற வேலை சில ஐட்டங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி டிராப் மாதிரி அழகா ரெடி பண்ணி மறுபடியும் அதே மாதிரி சிம்னி வழியா மேல தள்ளி வெளியில போடுறாருங்க. ஏதாவது டிராப்புக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்கிறார். இந்த தடவை அந்த டப்புன்னு அடிக்கிறத கைப்பிடியே இந்த பக்கம் ரெடியா வச்சிருக்காரு. ஒரு அணில் உள்ள மாட்டோம் கேரட்டுக்காக அழகா டிராப் பண்ணி பிடிச்சு சரசரன்னு மேல தூக்கி சிம்னி கேப் வழியா
உள்ள இருக்கிறாருங்க. முயல் கிடைச்சிருச்சு, இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடலான்னு அவங்களுக்கு சந்தோஷம். நான்வெஜ் சாப்பிடுறாங்க. பட்னியா கிடக்கும்போது எது கிடைச்சாலும் சாப்பிட்டா அது டேஸ்டா தான் தெரியும். அந்த மாதிரி தான் டேஸ்டா இருக்குது போல. அப்புறம் தரையை தோண்டி இன்னும் நிறைய விவசாயம் பண்றாங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இவரு விதவிதமா டிராப்ப போட்டு நிறைய பிடிக்கிறார். வெளியில இந்த மின்மினி பூச்சிகள் எல்லாம் பறக்கிறத பாக்குறதுக்கு அழகா இருக்குது. வீட்டுக்குள்ளேயே வாழ்வது எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. தரையை தோண்டி விவசாயம் பண்றதுக்காக செடி கொடி எல்லாம் நட்டாங்கல்ல, அது ஒரு லெவலுக்கு மேல வளர மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, சூரிய வெளிச்சம் உள்ள வரைக்கும் படணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு அப்பாவை ஏற்பாடு பண்ணுவேன். அவர் ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. வெளிச்சம் வரும்போதெல்லாம் ஜன்னலை நல்லா திறந்து வைப்போம், வெளிச்சம் முக்கியம்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அப்புறம் விதவிதமா அடுத்த டிராப்பையும் செட் பண்ணி மேல அனுப்பிட்டே இருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆயிப்போச்சு. ஆனாலும் ஒன்றும் கவலை இல்லை. நிறைய வேட்டையாடுறாப்ல, பிடிக்கிறாப்ல. அப்புறம் இவர்கிட்ட இருக்க 1-2 படத்தை மட்டும் போட்டு விட்டு அந்த கார்ல உட்காந்து அந்த படத்தை பார்த்து ரசிக்கவும் செய்றாங்க. அப்படியே நாட்கள் போகுது. நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்ற ரேஞ்சுக்கு எங்க வீட்டுக்குள்ளேயே விவசாயம் பண்றதுனால சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கேலண்டர் எல்லாம் கிறுக்கி வச்சிட்டு இருந்தவ இப்ப வளர்ந்து ஆளாயிட்டா. அப்போ பல வருஷம் ஆயிப்போச்சுன்னு அர்த்தம். 1 வருஷம் இல்ல, பல வருஷம் ஆயிப்போச்சு. அந்த பையன் அவனும் வளர்ந்து ஆளாயிட்டான். வெளியில பார்த்தா ஒரு பெரிய காடே வளர்ந்து நிக்குது வீடுகளுக்கு வெளியில. கரடி குட்டிகள்லாம் அசால்ட்டா இப்ப சிட்டி பக்கம் தெரியுதுங்க. அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் காடா மாறி போச்சு. மனிதர்கள் நடமாட்டமே இல்லைன்னா இயற்கை இவ்வளவு அழகா வளர்ந்து நிக்குங்கிறது இதை பார்க்கும்போது தான் தோணுது இல்ல. மானுன்னு நிறைய ஐட்டங்கள் தெரியுது. நல்லா வசந்த காலம் மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. உடனே இவங்க இருக்கிற எல்லா கண்ணாடியும் மூடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவுக்கு முடியெல்லாம் எவ்வளவு வளர்ந்து போய் நிக்கிறதுங்கிறத கவனிக்கலாம். பையன்கிட்ட டே உனக்கு முடி வெட்டுடா, என்னடா ஹேர்ஸ்டைல் வேணும்னு கேட்டா அவன் வெறுப்பா பேசிட்டு போறான். இந்த டீனேஜ் வயசு வந்தாலே இதெல்லாம் வந்துரும் போல. கரெக்டா இன்னொரு விலங்கும் மாட்டு இவங்களுக்கு பெரிய விலங்கா மாட்டுது. இந்த தடவை டிராப்பை ஒரு ஆட்டோமேட் பண்ணி வச்சிட்டாராம். சோ ஆட்டோமேட்டிக்கா டிராப் ஆக்டிவேட் ஆகி பிடிச்சி இங்க வேட்டையாடி எதையாவது உணவுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். நல்ல டிராப் இல்ல, அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கானா பயவுள்ள. நைஸ். வீட்டுக்குள்ள எவ்வளவு பெருசா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஆனாலும் அந்த தரைக்கு கீழே இருக்கிற மண்ணெல்லாம் ரொம்ப லூஸ் மண் ஆகுது போல. இந்த மாதிரி மண்ணுல செழிப்பா விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுது. வீடு ஆல்ரெடி சகத மாதிரி கீழே போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இப்ப அடுத்த பிரச்சனையும் போல. ஆமா, விடாம 5 வருஷம் தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா இப்படித்தான் மண்ணு ஆகும் அப்படிங்கிறாரு அவரும். அப்ப 5 வருஷம் ஆயிப்போச்சுன்னு அர்த்தம். சரி, குழந்தைகளை கூப்பிடு, நான் உனக்கு ஒண்ணு காட்டணும் அப்படிங்கிறாப்ல. அவரோட காரை ரெடி பண்ணி இருக்கிறார் போல. சும்மா கிடந்த காரை அழகா ரெடி பண்ணி அதை லைட்டா உரிமை காட்டுறாப்ல. விறுன்னு உருமுது. நிறைய பெட்ரோல் இல்ல, சில நிமிடங்கள் ஓடுற ரேஞ்சுக்கு இருக்குது போல. அதெல்லாம் காமிக்க அம்மா சந்தோஷப்படுறாங்க, பொண்ணு சந்தோஷப்படுது. ஆனா பையன் இதனால என்ன பிரயோஜனம், வீட்டை விட்டு வெளியில போக முடியுமா அப்படின்னு மூஞ்சில் அடிச்சாப்ல பேசுறான். ஆள் பேச்சே சரியில்லை. பிள்ளைங்க இந்த மாதிரி அடப்பட்டே வளர்ந்தா இப்படித்தான் வளருவாங்க போலன்னு இவங்களும் அப்பா அம்மா ராத்திரி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. பையனுக்கு வெளியில போகணும்னு ஆசை. இதுக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறதுல சுத்தமா அவனுக்கு விருப்பம் இல்ல. அந்த வயசு அப்படிதான் இருக்கும். அப்படித்தான் அன்னைக்கு மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. கண்ணாடி எல்லாத்தையும் வேண்டா வெறுப்பா அடைச்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்கிற எல்லா பேருமே. மழை பெய்யும் போது தண்ணி பிடிக்கிறது வழக்கம். அந்த சிம்னி கேப் வழியா தண்ணி உள்ள வரட்டுமேன்னு பக்கெட் எல்லாம் வச்சாச்சு. இப்படியே ஒளிஞ்சிட்டு இருந்தா எப்படி அப்படி இப்படின்னு பையன் சத்தம் போடும் போது ஒரு ஜந்து இவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அமைதியா இருக்குன்னு சைகை காட்டுறாரு. அந்த ஜந்து தண்ணியை அப்படியே உள்ள அனுப்பி லாக் பண்ண அதுகளால அதை ஓபன் பண்றதுக்கு தெரியாதா என்ன, அதை ஓபன் பண்ண முயற்சி பண்ணுது. உடனே எல்லாரையும் ஒளிஞ்சுக்க சொல்றாப்ல. பையன் ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிறான், அம்மா ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிச்சு, குழந்தை ஒரு பக்கம் தரக்கடியில போய் ஒளிஞ்சுக்கிச்சு. இவரும் ஓடி போய் ஒரு சவருக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிறார். அந்த ஜந்து கதவை திறந்து கதவு வழியா அழகா உள்ள வருதுங்க. எல்லாம் பரபரப்பா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. உள்ள யாராவது ஆட்கள் இருக்கிறாங்களான்னு பாக்குறதுக்காகத்தான் அது உள்ள வந்திருக்குது. அப்பா அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிறார். அந்த அம்மா அசையாம நிக்குது. அந்த பையன் கதவு திறந்திருக்கிறத பார்த்துட்டு வெளியில போக முடியுமான்னு யோசிக்கிறான். ஆனா அசையாம தான் இருக்கிறான். அந்த ஜந்துவோட உடம்புல இருந்து எது கீழே பட்டாலும் உடனே உப்பு மாதிரி பனிக்கட்டி மாதிரி மாற ஆரம்பிக்குது. இந்த அம்மா அங்கிட்டு நகரும் போது சருன்னு இந்த பக்கத்துல வருது பாருங்க. நல்ல வேலை அப்படியே உட்காந்துக்குச்சு அந்த அம்மா. இன்னும் அந்த ஜந்துவை நம்ம தெளிவா பார்க்க முடியல. வாஷிங் மிஷின் பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். துப்பாக்கி எங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்க மேல இருக்கிறதா சைகை காட்ட நான் போறேங்கிறாப்ல அந்த அம்மா சைகை காட்டும். அந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க. தரக்கடியில யாராவது ஒளிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சதக்குன்னு குத்தி பார்த்துட்டு இருக்குது, செக் பண்ணிட்டு இருக்குது. கீழே சொல்ல போனா அந்த பொண்ணு ஒளிஞ்சிட்டு தான் இருக்கிறா. பிளேடு மாதிரி கை நுணுக்கு கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்குதுங்க. ஆனாலும் அவன் மேல எதுவும் படல. அந்த ஜந்துவோட உடம்புல இருந்து வெளியிற அந்த தண்ணி அது பட்டதுமே அந்த வீட்டுக்குள்ள இவங்க பண்ணிட்டு இருந்த விவசாய செடி ஃபுல்லாவே அழுக ஆரம்பிச்சிருது. அந்த தண்ணி அந்த குழந்தை மேல கூட படும். அப்பதான் அந்த தண்ணியை டேஸ்ட் பாக்குறா, பயங்கர உப்பான். திடீர்னு வெளியில இருந்து ஏதோ சத்தம் கேட்க யாரோ கூப்பிடுறாங்க போல கிளம்பிடுச்சது. அது வெளியில போனதுமே கதவு திறந்திருக்குன்னு உடனே ஓடி போய் வெளியில போறதுக்கு முயற்சி பண்ணுவான். அது வெளியில போன கொஞ்ச நேரத்துல கதவு மூடும். அந்த ஃபியூ செகண்ட்ல வெளியில போக முயற்சி பண்ண அப்பா புடிச்சிட்டாரு. ஏப்பா புடிச்சே, நான் வெளியில போயிருப்பேன்னு கதறாங்க. டேய் என்ன ஆபத்து வெளியில இருக்குன்னு தெரியாம எப்படா போறது, வெயிட் பண்றா அப்படிங்கிறாரு அப்பா. இது ஏதோ கடல்ல இருந்து வந்திருக்கும் போல தெரியுது. கடல் உப்பு தண்ணி அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குன்னு அந்த குழந்தை சொல்லும். குழந்தை ஒரு தியரியை சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, இது ஏலியன் கிடையாது, கடலுக்கு அடியில இருந்திருக்கிற பல ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மிருகம் நம்ம மேல கோவப்பட்டு எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எந்திரிச்சு வந்திருக்கிறதோ அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கிறது போல. பழங்காலத்துல கடல்ல கடல் கண்ணி இருக்கிற
இருக்கிறதா சொல்லுவாங்க, கடல் அரக்க இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடலுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்திருக்குமோன்னு அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்க, இதை பத்திலாம் பேசாத, வேற ஏதாவது உருப்படியா பண்ணு அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டு போறாரு அப்பா. வீட்டுக்குள்ள இருந்த விவசாயம் மொத்தமும் அழிஞ்சு போச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு மாதிரி விரக்தியில இருக்காங்க எல்லா பேரும். குறிப்பா அம்மா மறுபடியும் இது வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா உங்களை நான் எப்படி காப்பாத்துறேனா இல்லையா, பட்னியாவை போட்டேன், இந்த பிரச்சனையும் தாண்டி காப்பாத்துவேங்கிறாப்ல. நீ ஒன்னும் பெருசா இது பண்ணி கிழிச்சிடல, சிம்னில இருந்த அந்த ஓட்டை தான் நம்மள இவ்வளவு நாளா காப்பாத்திட்டு இருக்கு, நீ என்ன எல்லாத்தையுமே நீ தான் காப்பாத்தி கிழிக்கிறத நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படி இப்படின்னு அந்த அம்மா சண்டை போட்டுட்டு இருக்குது. பதிலுக்கு இவரும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த கேப்ல வெளியில ஒரு ஆட்டோமேட்டிக் டிராப் செட் பண்ணி இருக்காருல, அதுல ஒரு கீரிப்புல மாதிரி ஏதோ ஒண்ணு மாட்டி இருக்குதுங்க. அதை சாப்பிடுறதுக்கு எடுக்காம ஆசையா அந்த குழந்தை எடுக்க போக அது கையில கடிச்சு வச்சிருச்சு. அது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்க காய்ச்சல்ல அந்த பொண்ணு ரொம்பவே அவதிப்படுது. விட்டா இன்ஃபெக்ஷன் அதிகமாகி காய்ச்சல் அதிகமாகி அது செத்தே போயிடுவா. அவளை காப்பாத்தணும்னா ஆன்டிபயோட்டிக் மருந்து வேணும், மெடிக்கல்ல வாங்குவோம்ல அந்த மாதிரி மருந்து வேணும். அது இவங்க வீடு முழுக்க இல்ல. என்ன பண்ணணும் தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. அப்பா பிள்ளைய காப்பாற்ற முடியல, மருந்தும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் ரெடி பண்ண அந்த காரை விட்டு சரசரன்னு டங்கு 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 டங்குன்னு இடிச்சு திறக்கிறதுக்கு முயற்சி பண்றார். பல தடவை இப்படி இடிச்சதுல அவர் நெத்தில இருந்தெல்லாம் ரத்தம் வந்ததுதான் மிச்சம். அம்மா வந்து சத்தம் போட்டு போதும் வாங்கன்னு கூட்டு போன பிறகுதான் அவர் அமைதியாவார். இப்ப கூட அமைதியாலங்க. அவர் நிறைய இடத்துல அளக்கிறதுக்காக அங்கங்க சின்ன சின்ன ஓட்டை போட்டு வச்சிருப்பார். அந்த ஓட்டைக்குள்ள எல்லாம் அளந்து மார்க் பண்ணிருப்பார். அது எல்லாத்தையும் அமுக்கி பாக்குறாரு, இடிச்சு பாக்குறாரு. ஒரு இடத்துல மட்டும் இது ஆழமா போறாப்ல தெரியுது, நம்ம தப்பிக்க முடியும், நான் ஏதாவது வழி கொண்டு இருப்பேன் அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றாரு. அதை பார்த்துட்டு பொண்டாட்டியால தாங்கிக்க முடியல. பாரு அங்கங்க கிராக் விழுந்திருக்கு, இந்த கிராக் எல்லாம் ஃபாலோ பண்ணி போலான்னு இவர் கிராக் எல்லாம் ஃபாலோ பண்ணி போறாரு. பையனும் பின்னாடி ஓடியாரான். ஏப்பா அப்படி பண்ற அப்படிங்கிறாப்ல. பாத்ரூம் பக்கம் போய் இடி இடிக்கிறாப்ல அப்பா. வேணான்னு அம்மா தடுக்க முயற்சி பண்றாங்க. ஒரு இடத்துல இறக்கும் போது சரட்டுன்னு அந்த கம்பி கீழே வரைக்கும் இறங்கிரும். அதையெல்லாம் அவங்க கவனிக்கல. அமைதியா இருங்கன்னு அவர் அமைதிப்படுத்துறதுதான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அவரும் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த சைக்கோத்தனத்துல இருந்து வெளியில வந்துடுறாரு, அமைதியாயிறார். அப்புறம் பார்த்தா அந்த கம்பி முக்காவாசி கீழே இறங்கி இருக்கிறத வச்சு அங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த பாதாள சாக்கடை இருக்கும்ல, அந்த பாதாள சாக்கடை நல்லா துருப்பிடிச்சு போய் கேப் விழுந்து கிடக்குது. ஒரு ஓட்டை தெரியுது. இந்த பாதாள சாக்கடை இந்த சிட்டி முழுக்க அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. இவங்க இப்ப இது வழியா கீழே இறங்கினாங்கன்னா காங்கிரீட்ல பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விரிசல் விட்டு எல்லாம் உடஞ்சு போய் கிடக்குது. இது வழியா உள்ள போனோம்னா எங்க வேணாலும் போக முடியும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த ஓட்டையின் அளவு சின்னதா இருக்குது. அப்பாவால போக முடியாது, நான் போறேன் அப்படின்னு அம்மா கிளம்புறாங்க. எதுக்கு? மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இவங்க பக்கத்து வீடு எது? அந்த தாத்தா பாட்டியோட வீடு. ஒரு கயிறை கட்டி சேஃப்டிக்கு இந்த ராத்திரி பாக்குறதுக்குன்னு ஒரு சின்ன குழந்தைங்க விளையாடுற கேமரா இருக்கும்ல, ராத்திரி பாக்குற கேமரா இல்ல, நார்மல் கேமரா தான், அதையும் கொடுத்து வாக்கி டாக்கி மாதிரி ஒண்ணுல பேசிக்கிட்டு அம்மா முன்னாடி போறாங்க டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு. இங்க இருந்து இவங்க பாத்துட்டு இருக்காங்க டிஸ்பிளேல. கொஞ்சம் கொஞ்சமா கடந்து ஒரு வழியா இந்த தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா பாட்டி ஏற்கனவே செத்து போய் கிடக்குது. மருந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா மருந்து கிடைச்சிருச்சுங்க. தாத்தா இன்னும் காணோம். மருந்து கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா அந்த ஜன்னல் வழியா அங்க ஆட்டி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதே சமயம் அவங்க ஆட்டுறாங்க, ஏ பின்னாடி பாரு ஏதோ நிக்குது பாரு அப்படிங்கிறாப்ல. ஜந்துவோட சவுண்டு கேட்க அப்புறம் தான் மாட்டிக்கிட்டோமோன்னு பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிறா. எஸ் ஒன்னு உள்ள தெரியுது. அதுக்கு தெரியாம இவங்க மறுபடியும் கீழே இறங்குறாங்க. வந்து அதே பாதாள சாக்கடை வழியா போலாமேன்னு பார்த்தா இந்த தடவை தண்ணி அவ கழுத்து வரைக்கும் நிறைஞ்சு இருக்கு. திடீர்னு அடிச்ச அந்த மலையில இவ்வளவு தண்ணி வந்துருது போல தெரியுது. அமைதியா உள்ள இறங்கும் போது தாத்தா செத்து போய் இங்க பொணமா மிதப்பாரு. அந்த அழுகி போன பணத்தை பார்த்து ஆணு கத்த அந்த ஜந்து சும்மா இருக்குமா விரட்ட ஆரம்பிக்குது. ஜந்து கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா இங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க. அந்த ஓட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. கயிறை தூக்கி போடுங்கன்னு சொன்னதும் நம்ம ஆட்களும் தூக்கி போட அதை அவ பிடிச்சிக்கிட்டு அவங்க இவருக்குன்னு இழுக்க போறாங்க. அதுக்குள்ள இது பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. வேற வழி இல்லாம அவங்க துப்பாக்கி எடுத்து வந்திருப்பாங்க சேஃப்டிக்காக. அந்த துப்பாக்கி வச்சு டப்புன்னு சுட்டு தள்ளிட்டு இவங்க மேல போறாங்க. பதிலுக்கு அதுவும் அதோட செதுரெல்லாம் உள்ள விட்டு கையெல்லாம் உள்ள விட்டு பிடிக்க பார்க்கும். இவங்க மேல வந்துடுறாங்க. ஏற்கனவே அங்க விரிசல் இருந்ததுனால சுத்தில வச்சு 4 போர்டு போட்டு அந்த சுவரையே இடிச்சு அந்த ஓட்டையை அடைச்சிட்டாரு. எப்படியோ இவங்க அந்த மருந்தை நல்லபடியா எடுத்துட்டு வந்து குழந்தைக்கு கொடுத்து குழந்தைய காப்பாத்துறாங்க. ஆனா துப்பாக்கி நடந்த இந்த கூத்துல துப்பாக்கி எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க போல. பரவாயில்லங்கிறாரு அப்பா. அடுத்து என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு மட்டும்தான் அந்த ஜந்துக்கு தெரியும். எத்தனை பேர் இருக்கிறோங்கிறது அந்த ஜந்துவுக்கு தெரியாது. சோ நான் பலியாடாயிடுறேன், நீங்க எல்லாம் மேல போய் ஒளிஞ்சுக்கங்க, என்ன போட்டு தள்ளிட்டு அது போயிடும், யாரும் வெளியில வர வேண்டாம், என்ன சத்தம் கேட்டாலும் வெளியில வர வேண்டாம் அப்படின்னு அதே டயலாக் அன்னைக்கு நாயை கருணை கொலை பண்ணும்போது சொன்னார்ல, அதே டயலாக சொல்ல என்ன அதுக்குள்ள நம்பிக்கை இழந்துட்டியா, அதெல்லாம் முடியாது, இருந்தா ஒன்னா இருப்போம், சத்தா ஒன்னா சாவங்கிறாங்க அம்மா. அந்த பையன் கூட வாழ்றதுக்கு போராடிட்டு இருக்கிறோம், ஒரு தடவை வெளியில போறதுக்கு போராடி பார்க்கலாமே அப்படிங்கிறப்பல பேசுறாங்க. சரி ஓகே, உயிர் வாழ்வதற்கு ஒரு தடவை எவ்வளவோ விலங்குகளை வேட்டையாடி இருக்கிறோம், அதையும் வேட்டையாடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஜன்னல் திரைகள் எல்லாத்தையும் வளர்க்குறாங்க. அவங்க வீட்டையே ஆயுதமா பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணி ஏகப்பட்ட வேலை பார்க்கறாங்க பாருங்க. அவங்களோட பிளான்லயே ரொம்ப குறிப்பா சொல்ல போனா ஒரு இந்த வில்லு அம்பு விடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அதான் அவங்க முக்கியமா பயன்படுத்துறாங்க. அப்புறம் அவங்களோட கார், அவங்க காரோட சக்கரத்துல பெரிய கயிறு ஒண்ண நல்லா கனெக்ட் பண்ணி வச்சு அதோட மறுமுனைய இந்த அம்புல வச்சுக்கிறது. அதை மாட்ட விட்டுட்டதும் விறுவிறுன்னு அந்த காரோட டயரு, கார்ல அந்த ரேஸை கிளிக் பண்ணும்போது டயர் பயங்கரமா சுத்தும்ல வேகமா, அப்படி சுத்தும் போது கயிறும் வேகமா இழுக்கும். அந்த கயத்துக்குள்ள அந்த ஜந்துவை மாட்ட விட்டுட்டா அது மாட்டிக்கும், இவங்க தப்பிச்சலாங்கிறதா அவங்களோட திட்டம். அதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்றாங்க. கயிறு அறுபட்டுற கூடாதுன்னு சகதி மாதிரி எல்லாம் பூச்சி வைக்கிறாங்க பாருங்க. சோ வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ள இருக்கல எதெல்லாம் ஆயுதமா பயன்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு.
வச்சாச்சு, ஜன்னலையும் திறந்து வச்சாச்சு, ஐ மீன் அந்த திரைய திறந்து வச்சாச்சு. இப்போ அது வருமானு காத்துட்டு இருக்காங்க. மழை வருது. இவங்க வீடு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். பத்தாவதுக்கு இப்போ அந்த மழை டார்கெட் பண்ணி இவங்க வீட்டு மேலேயே படுஜோரா பெய்ய ஆரம்பிக்குது. வீட்டுல இருக்கிற தண்ணி வர ஏரியா ஃபுல்லா பயங்கரமா நிறைஞ்சு தண்ணி ஃபோர்ஸா அடிக்க ஆரம்பிக்குது. அந்த புகை போற சிம்னி வழியா மழை ஊத்துன்னு ஊத்துது. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள வெள்ளம். எல்லாமே சீல் செய்யப்பட்டிருக்கிறதுனால தண்ணி இப்ப வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸ்விம்மிங் பூல் மாதிரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் நிறைஞ்சிட்டு இருக்குது. அம்மாவும் ரொம்ப ஆர்வமா வெளியில பாத்துட்டு இருக்காங்க. எதுவும் இருக்கிறாப்ல தெரியல. தண்ணிக்குள்ள மூழ்கி பார்த்தா ஜந்து வந்துருச்சுங்க. அது வந்துருச்சு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே அப்பாவும் அலர்ட் ஆகுறாரு. எல்லா பேரும் ரெடி ஆறாங்க. கொஞ்ச நேரத்துல தண்ணி உள்ள புகுந்து அது வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. குழந்தை கத்தும், அது வந்துருச்சுன்னு. முதுகு தூக்கிட்டு இந்த பக்கத்துல அட்டாக் பண்ண வர அம்மா எஸ்கேப். அடுத்து அப்பாவை நோக்கி போதுங்க. அப்பா குறிபாத்து காத்துட்டு இருக்கிறார். திடீர்னு அம்மா பக்கம் போக நெருப்பு எடுத்து அடிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே இவங்க நெருப்பு ஒண்ணு செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அதை ஆன் பண்ணி கரெக்டா அது அம்மாவை அட்டாக் பண்ண வரும்போது வீசுவாங்க. குப்புன்னு தீ பிடிச்சிக்கும். அந்த தீயோடையே அப்பாவை அட்டாக் பண்ண போக அப்பா அம்பு விட முயற்சி பண்ணுவாரு. அதுக்குள்ள அவரை பிடிச்சி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அம்பு விடுறாரு, பட் அது மிஸ் ஆயிடுச்சு போல. அந்த அம்பு எங்கேயோ குத்திக்கிட்டு நிக்குது. அப்பா எந்த பக்கமும் போயிட்டார். அந்த ஜந்து எந்த பக்கமோ போயிடுச்சு. அம்மா அப்பாவை போய் பிடிச்சு வாங்க இந்த பக்கம்னு படிக்கட்டு பக்கத்துல எல்லாரும் ஏறாங்க. ஜந்து சரட்டுன்னு வந்துட்டு இருக்குது பாருங்க. தண்ணி வேகமா மேலே ஏறிட்டு இருக்கு. நாம பரன் மேல ஏறி போய்க்கலாம் அப்படின்னு பரன் மேல எல்லாரையும் ஏத்த சொல்றாரு. அப்பதான் அந்த வில்லி என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க அதை அப்பா ஏதோ மிஸ் பண்ணிட்டார் போல. கீழே தான் இங்கேயே கிடக்குங்கிறாப்ல. நான் அதை எடுத்துட்டு வரேங்கிறான் பையன். முதல் தடவை பையனை நம்பி அந்த குடும்பம் சரி போயிட்டு வான்னு அனுப்புதுங்க. அவனும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாப்ல. அழகா ஒரு ஜம்ப போட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கிறான். அந்த அம்பை தேடி போயிட்டு இருக்கிறான். அதுக்குள்ள இங்க பாருங்க, அந்த காரோட கீழ் பக்கத்துல விரிசல் பெருசாகி ஓட்டை பெருசாயிட்டு இருக்குது. அந்த ஓட்டை மட்டும் பெரிய ஓட்டையா இருந்தா மொத்த தண்ணியும் அதுக்குள்ள இறங்கும். அப்போ படு வேகமா தண்ணி அந்த ஓட்டை இறங்கும் போது சுழல் மாதிரி ஒண்ணு உருவாகும். எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கும். இங்க கயிறு அந்து இருக்குது. சோ அங்கதான் வில்லு கிடக்குங்கிறத யோசிக்கிறாரு. அம்பு கிடக்குங்கிறத மறுபடியும் மேல போய் மூச்சு வாங்கிட்டு கீழே போய் குத்தி நிக்கிற அந்த அம்பை பார்த்து எடுத்துட்டாங்க. இப்ப மேல போகணும். ஜந்து அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோ என்னவோ. இவனை பக்கத்துல நெருங்க போற சமயம் மேல போனவங்க சும்மா இல்ல. மேல இருக்கிற பலகையெல்லாம் உடைச்சு பையனுக்காக கை கொடுக்குறாங்க. லைட் அடிச்சு வாய்க்கிறாங்க. உடனே இவனை வேகமா மேல ஏற வருவான். கரெக்டா பிடிச்சு மேல தூக்குவாங்க. பின்னாடியே அது விரட்டிக்கிட்டு மேல வர பார்க்கும். ஜஸ்ட் மிஸ்ல புள்ளைய தூக்கிட்டு கிடைச்சதை வச்சலாம் குத்துன்னு குத்துறாரு அப்பா. இன்னும் மேல ஏறி பரன் கிட்டே போயிட்டாங்க. இப்ப வில்லு அம்பு எல்லாமே இவங்க கிட்ட இருக்குது. இப்போ பரன் மேலேயே போயாச்சு. இதுக்கு மேல கூரை தான் இருக்குது. அம்ப கூடுன்னு அம்ப வாங்கிட்டாரு. வில்லுல அதை லோட் பண்ண சொல்றாரு. பையன் லோட் பண்ணி கொடுக்குறான். கயரெல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. இவங்களோட கடைசி வாய்ப்பு இதுதான். இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. அந்த வில்லுலயே கயரெல்லாம் செட் ஆயிருக்கிறத கவனிக்கலாம். தண்ணி இப்போ இவங்க வந்து அந்த கேப் வழியா குபுகுபுன்னு மேல வந்துட்டு இருக்குது பாருங்க. அந்த ஏணி வெளியே கீழே காரோட டயர் வரைக்கும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த கயரோட இதை கட்டணும். அடையாளத்துக்கு ஒரு சில்க் துணியில கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதோட மறுமுனை இங்க காணோம். என்னடா கிடைக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. எல்லா பேரும் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அந்த எட்ஜ்ல காத்துட்டு இருக்காங்க. தண்ணி ஃபுல்லா மேல எலும்பு வரும்போது அந்த சில்க் துணி தானா மிதந்து மேல வருது. சோ கார்ல இருந்து வரக்கூடிய அந்த துணியோட எண்டு பகுதி கிடைச்சிருச்சு. அது கிடைச்சிருச்சுன்னு அம்மா தான் அதை எடுத்து கனெக்ட் பண்ணிடுறாங்க. கரெக்டா இதுவும் விருட்டு நீதி வருது பாருங்க. கரெக்டா அந்த நீதி வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர அம்மாவும் கரெக்டா அதை அந்த அம்புல கனெக்ட் பண்ணி அப்பா விடன்னு எல்லாமே சரியா இருக்குது. அப்பா அவங்க அந்த துணியை பிடிச்சி அப்படி விக்குன்னு ஒரு சுண்டி விடுவாங்க. அது சுண்டி விட்டதும் ஏற்கனவே கார்ல செட் பண்ணி வச்சிருந்த அந்த செங்கக்கல் மாதிரி ஏதோ ஒண்ணு விழுகுது. அந்த ரேஸ் அமுக்குது. உடனே காரு படு வேகமா சுத்த ஆரம்பிக்குது. காரோட சக்கரம் அந்த சக்கரத்துல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கயிறு இழுக்க ஆரம்பிக்கும். கரெக்டா இவர் அம்பு விட அது அந்த ஜந்து மேல மாட்டிக்க, அந்த ஜந்துவை பிடிச்சு சரசரன்னு அந்த கயிறு இழுக்க அது கண்ணாபின்னான்னு ஒரு பெரிய கேப் ஏற்படுத்தி விடுது. காரோட கீழ் பக்கத்துல இருந்த அந்த ஓட்டை இப்ப பெருசாக ஒரு சுழல் மாதிரி உருவாகி மொத்த வீட்டு தண்ணியும் அதை உள்வாங்குதுங்க. சோ எல்லா பேரும் சேர்ந்து அதுல கீழே போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஜந்துவும் கீழே போயிருக்கும் போல. அது கரெக்டா படிக்கட்டோட இதுல மாட்டிக்கிட்டு அந்த கயருக்குள்ள சிக்கிக்கிட்டு வெளியில வர முடியாம அந்த வெயிட் வேற போட்டு இறுக்கிட்டு இருக்குது. அப்படியே விட்டா கூட அந்த கயறு நசுக்கி அதை இறுக்கி கொன்னுடும். அந்த நேரம்ல மாட்டிக்கிச்சு. பொண்ணு கதவை திறக்க முயற்சி பண்றா. இன்னும் கதவு லாக்ல தான் இருக்குது. ஒழுங்கா கதவை திறந்து விடு அப்படின்னு எச்சரிக்கிறாரு. கார் வேற தண்ணியில மறக்குது பாருங்க. ஒழுங்கா திறந்து விடு, இல்ல கண்ணுல குத்திடுவேன் கூட மிரட்டி பாக்குறாரு. கொன்னு போட்டுருவேங்கிறாரு. அது இன்னும் இறுகிக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்ல என்ன விட்டுருங்கிறாப்ல. அதோட கையால நம்ம அப்பாவோட கையை பிடிச்சி அப்படியே தடவி கொடுக்குது பாருங்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுது. அதை கொன்னுட்டா கதவை திறக்க முடியாது. உள்ள இவங்க மாட்டிப்பாங்க. கொஞ்ச நேரத்துல ஒட்டுமொத்த வீடுமே கீழே போகுது. அப்பதான் தான் பொண்ணு சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. வெளியில இருந்த அந்த ரெயின் வாக்கர்ஸ்ல இந்த ஜந்துக்கள்ல சில ஜந்துக்கள் நல்ல ஜந்துக்கள் இருந்ததா அந்த பொண்ணு சொல்லி இருக்குது. மனிதர்கள் இருக்கிறாப்ல, நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாப்ல, இந்த ஜந்துக்கள்லயும் நல்லது கெட்டது இருக்கலாம் அப்படின்னு. அப்பா எப்படியும் கொன்னா இவங்க வெளியில போக முடியாது, சாக வேண்டியதுதான். சரி, கொல்றதை விட ஏன் அதை மன்னிச்சு விடக்கூடாதுன்னு யோசிக்கிறார். அன்னைக்கு இவரு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்பீங்கல்ல, ஒரு மீனை எடுத்து பிடிப்பாரு, குட்டியா இருக்கும், அதனால கரணப்பட்டு இறக்கப்பட்டு விட்டுருப்பாரு, திரும்ப கடலுக்குள்ள போட்டிருப்பாரு. அந்த மாதிரி இது தனக்கு இறக்கப்படுமான்னு யோசிச்சுட்டு சா கிடக்கிறாது, என்ன விட்டுருங்கன்னு கையை பிடிச்சி கெஞ்சிரையில சரின்னு அந்த கயரை அத்து விட்டு உயிர் பிச்சை கொடுக்குறாரு. அதுவும் அந்த கை கட்டுல இருந்து அது வெளியில வந்துருச்சு. அந்த கயத்து கட்டுல இருந்து அது வெளியில வந்ததுமே வெளியில போங்கிறாப்ல சைகை காட்டி கதவை திறந்து விடுதுங்க. எல்லாரும் வெளியில ஓடுவாங்க. அப்பா புரியாம
பேசாம நிக்கிறாரு. போனு மறுபடியும் செய்ய காட்டுது. அப்போ நாம ஒரு இறக்கம் காமிச்சா பதிலுக்கு எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் திரும்ப இறக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிறப்பல படத்துல காட்டியிருக்காங்க. சந்தோஷமா இவரு வெளியில வந்துடுறாரு. ஆனா வெளியில வந்தா சுத்தி முத்தி இருந்த ஒரு 4 ஜந்துக்கள் மொத்தமா ரவுண்டு கட்டி இவங்களை அட்டாக் பண்ண வர, ஏற்கனவே இவங்களை இறக்கப்பட்டு விட்டுச்சு இல்லையா, நம்ம ஆட்கள் இறக்கப்பட்டு விட்டாங்க, பதிலுக்கு அது இறக்கப்பட்டுச்சு. அது வந்து இவங்க எனக்கு உதவி பண்ணிருக்காங்க, இவங்களை ஒண்ணு செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்து கர்ஜிக்குது. உடனே எல்லாம் ஓகேன்னு இவங்களை ஒண்ணு செய்யாம அங்க இருந்து கிளம்பிடுச்சுங்க. 5 டிக்கெட் அங்க இருந்து கிளம்பிடுச்சுங்க. நம்ம ஆட்கள் ஒரு வழியா அந்த வீட்டை விட்டு வெளியில வந்ததும் வீடும் கரெக்டா இடிஞ்சு உள்ள விழுறதுக்கு சரியா இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க. அந்த ஜந்துக்கள் போனதும் மழையும் போயிடுச்சு. வெளிச்சம் நல்லா அடிக்க ஆரம்பிக்குது. காடு மாதிரி சுத்து மாறி இருக்கிறத கவனிக்கலாம். அந்த குழந்தை வேகமா ஓடி போய் உயரமா ஒரு இடத்துல இருந்து எட்டி பாக்குதுங்க. பின்னாடி இவங்களும் ஓடியாந்து எட்டி பாக்குறாங்க. அப்பாவை கைப்பிடிச்சு பையன் தூக்கி விடுறான். வந்து பார்த்தா அந்த ஜந்துக்கள் எல்லாம் கடலுக்குள்ள போறத கவனிக்கலாம். ஏகப்பட்ட ஜந்துக்கள் கடலுக்குள்ள போது பாருங்க. சோ பொண்ணு சொன்னது சரிதான், இது ஏலியன்கள் கிடையாது, கடலுக்குள்ள இருந்து தான் வந்திருக்குதுங்க. அப்புறம் இங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் போட் ஒன்று வச்சிருந்தாருல, எல்லாம் செத்து போயிட்டாங்க, இவங்க மட்டும் தான் இங்க மிச்சம் இருக்கிறது. சரி அந்த போட்டை எடுத்துப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கடல்ல பயணப்பட்டு போறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது தான் சிட்டில இந்த உலகத்தோட பெரிய பெரிய பில்டிங் கூட முக்காவாசி கடல்ல மூழ்கி போச்சுங்கிறத கவனிக்கலாம். அவ்வளவு மழை, அவ்வளவு தண்ணி. அப்புறம் இப்போ கடைசியா மழை பெஞ்சு பல நாட்கள் ஆயிடுச்சு போல. இவங்க கடல்லையே பயணப்பட்டு போயிட்டு இருக்காங்க. யாராவது உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு அங்கங்க ரேடியோல பேசிக்கிட்டே தான் போறாங்க. ஹலோ அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அப்போ டே 1 அப்படின்னு நமக்கு போடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அழிவெல்லாம் முடிஞ்சிருச்சு, புது உலகம் அதோட முதல் நாள் அப்படிங்கிறப்பல காட்டி படத்தை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்ததுல? எஸ், இந்த ஜந்துக்கள் கடல்ல இருந்து வந்ததுதான், கடலோட ஆழத்துல கடந்ததுக்கு தான். ஏன் கோவப்பட்டு வெளியில வந்துச்சுங்க, இவ்வளவு பண்ணுச்சுங்கிறது தெரியல. ஆனா இவங்க இப்படி தப்பிச்சு உயிரோட வந்ததுக்கு காரணம் இவங்க காட்டின இறக்கம் தான். ஆயுதத்தை தூக்கும் போது வேலைக்கால இறக்கத்தை காட்டினாங்க, வேலைக்கு ஆயிடுச்சு. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இப்ப பேசும்போது வரும், அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.